Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல இந்த ஒரு ஃபெஸ்டிவ் ஐ மேக்கப் லுக் நான் எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். அண்ட் இன்னைக்கு நான் புதுசா லான்ச் ஆயிருக்க சுகரோட ஜெல்லி ஐ ஷேடோஸ் ஃபீச்சர் பண்ணி தான் இந்த ஐ லுக் எப்படி பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்க போறேன். இந்த ரேஞ்சில் 8 புது ஷேட்ஸ் வந்திருக்கு. அண்ட் 8 புது ஷேட்ஸுமே பயங்கரமான ஃபெஸ்டிவ் கலெக்ஷன் ஷேட்ஸ் மாதிரி இருக்கு. எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனுடைய ஸ்வாட்சஸ், அப்ளிகேஷன், எனக்கு அதுல என்னெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ற டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். இது இந்த மாதிரியான ஒரு கார்ட்போர்ட் பேக்கேஜிங்ல வருது. உள்ள உங்களுக்கு பிளாஸ்டிக் கேஸ்ல ப்ராடக்ட் வருது. இதில் 8 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது. அண்ட் 8 ஷேட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கார்ஜியஸான கிளாமரஸான கலர்ஸாக இருக்குது. அந்த கலர்ஸ் வச்சு நீங்கள் ட்ரமாட்டிக் ஐ லுக்ஸும் பண்ணலாம், வேரபிளான சட்டில் ஐ ஷேடோ லுக்ஸும் பண்ணலாம். ஜஸ்ட் ஐ ஷேடோ மாதிரி மட்டும் போடுறது கிடையாது, ஐலைனர் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம், ப்ரிசைஸான அப்ளிகேஷன் கூட பண்ணிக்கலாம். இதனுடைய டெக்ஸ்சர்னால இது நல்ல ஒரு மூசி ஜெல்லி டெக்ஸ்சரில் இருக்குது. செம்ம லைட் வெயிட், பயங்கரமாக பிக்மெண்டடாக இருக்குது. நீங்கள் லேயரிங் ஏதாவது ஜாஸ்தியாக பண்ணுறீங்கன்னா கூட அதுக்கு அவசியம் இருக்காது. பட் பண்ணுறீங்கன்னா கூட அது பிரேக் ஆகுறது, சாப் ஆகுறது, இல்லைன்னா ரிமூவ் ஆகுற ப்ராப்ளம் இதுல கிடையாது. நான் என்னோட பேஸ் மேக்கப் எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த ஐ ஷேடோ லுக் எப்படி பண்ண அப்படின்றது இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பேசிக்கலி இன்னைக்கு நான் ஒரு செமி ஹேலோ ஐ லுக் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டேன்னா கிரான்பெரி சியர் அப்படின்ற ஷேட் எடுத்துக்கிட்டேன். இதனால ஒரு பியூட்டிஃபுல்லான ரெட்டிஷ் ஷிம்மர் ஷேட். இது அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு நீங்கள் எதர் கை யூஸ் பண்ணலாம், இல்லைனா சிந்தட்டிக் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஸ்பஞ்ச் ஹெடட் ப்ரஷஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு ஒரு சிந்தட்டிக் ப்ரஷ் எடுத்துக்கிட்டேன். இதை எடுத்து என்னோட இன்னர் அண்ட் அவுட்டர் கார்னர்ஸில் ஃபர்ஸ்ட் இந்த கலரை பிளேஸ் பண்ணி அதை மேலால் நான் ஜாயினும் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பட் குவிக்காக நீங்கள் பண்ணுவேன்னா இது சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகிடும். இதில் இருக்கக்கூடிய அந்த ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சில கலர்ஸில் வந்துட்டு நல்லா பாப் ஆகுற மாதிரி இருக்குது. ஒரு சில கலர்ஸில் வந்து மியூட்டடா இருக்கு. நீங்க அதை ஒரு டிரான்சிஷன் கலர் மாதிரி போட்டுட்டு கூட வேற கலர்ஸ் நீங்க அடுத்துட்டு லிட்ல வந்து போட்டுக்கலாம். இது 04 பிரான்ஸ் பிரில்லியன்ஸ். இதை எடுத்து என்னோட ஐலிட்ஸ்ல சென்டர்ல நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு என்னோட ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஜெல்லி ஐ ஷேடோஸ்க்கு வந்துட்டு ஃபிங்கர்ஸ் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்ளை பண்றதுக்கு. ஏன்னா கரெக்டான கண்ட்ரோல் இருக்கு. அண்ட் ப்ராடக்ட் குவான்டிட்டியோட கண்ட்ரோலும் வந்துட்டு நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. பேசிக்லி கையில் அப்ளை பண்றது இது பிக்மெண்டேஷன் பயங்கரமா இருக்கு. அண்ட் கையில் பிளெண்ட் பண்ணும்போதும் பாத்தீங்கன்னா செம்ம ஸ்மூதா சாஃப்டா வந்து பிளெண்ட் ஆகுது. அடுத்து இன்னும் கொஞ்சம் அந்த பாப் ஆஃப் yellow வேணும் அப்படின்றதுக்காக 03 ஆம்பர் அட்ராக்ஷன் இந்த ஷேட் எடுத்து சென்டர்ல கொஞ்சம் ப்ரிசைஸா வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். முன்னாடி அப்ளை பண்ண மாதிரி நிறையவா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது பாத்தீங்கன்னா அந்த ஒரு கோல்டன் க்ளோ வந்துட்டு என்னோட ஐ லுக்கு எடுத்துட்டு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் எடுத்த அந்த கிரான்பெரி சியர் அந்த ஷேடே வந்துட்டு ரொம்ப லைட்டா ஒரு பிளெண்டிங் ப்ரஷ்ல எடுத்து அந்த எட்ஜஸை வந்துட்டு பிளெண்ட் பண்ணி விட்டேன். அது ஹார்ஷா தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து நான் என்னுடைய ஐலைனர், காஜல், மஸ்காரா அந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் என்னுடைய இன்னர் கார்னரை ஹைலைட் பண்றதுக்கு நான் நம்பர் 02 கோல்ட் கிளாமர் இந்த ஷேட் எடுத்துக்கிட்டேன். இது நல்லா ப்ரிசைஸான ஒரு ஐலைனர் ப்ரஷ்ல எடுத்து இன்னர் கார்னர்ல வந்துட்டு அழகா ப்ரிசைஸா லைன் பண்ணி ஹைலைட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ஸ்மோக்டான இல்லைனா ஸ்மஜ்டான ஒரு ஹைலைட்டர் லுக் வேணாம், ப்ரிசைஸா லைன் மாதிரி வேணுன்றதுக்காகவே நான் அப்படி போட்டுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் என்னுடைய ஹோல் பேஸ் மேக்கப் நான் முடிச்சுக்கிட்டேன். அண்ட் லேஷஸ் ஒட்டிட்டு இந்த ஃபைனல் ரிசல்ட் வந்து என்னோட ஐஸ் இப்படி தான் இருக்கு. சீரியஸா சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஐ ஷேடோஸ். ரொம்பவே அழகா இருக்கு. இந்த ஃபெஸ்டிவ் டைமுக்கு வந்துட்டு இதுல இருக்கக்கூடிய கலர்ஸ்லாம் வச்சுட்டு நான் லுக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். நான் இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன் என்னெல்லாம் ஷேட்ஸ் இருக்குது இந்த ரேஞ்சில் அப்படின்றது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப ஈஸியான ஆன் த கோ ஐ ஷேடோ லுக் மாதிரி இருக்கும், ரொம்ப குவிக்கான அப்ளிகேஷனோட. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஓவரால் ஃபுல் மேக்கப் டியூட்டோரியல்ஸ் எல்லாம் நான் வந்து லைன் பண்ணி வச்சுருக்கேன், சிலது ஸ்கெடியூல் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.